வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா நடக்கிற சம்பவங்கள் அந்த மாதிரி. தாம்பரத்தில் ஒரு அரசாங்கம் நடத்துகிற ஒரு விடுதி, அதாவது இல்லாதவங்களுக்கு, ஆதரவற்றோர்னு சொல்லுவாங்க இல்லையா, யாருமே இல்லாதவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்ற பட்சத்தில், இல்லை பாதுகாப்பு இல்லைன்ற பட்சத்தில், அந்த மாதிரி குழந்தைங்க 120 குழந்தைங்க அந்த விடுதியில் தங்கியிருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு 13 வயசு குழந்தை, அவங்க அப்பா இறந்துட்டாரு, அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அம்மாவும் வேலைக்கு ஏதாவது போனாதான் அவங்களால சாப்பிட முடியும், இல்லை அந்த குழந்தைய படிக்க முடியும். அதனால் அவங்க வெளியில் போய் தான் ஆகணும். சரி, ஒரு வயசு பிள்ளை, சின்ன குழந்தை தனியாக இருக்குமே, அதுக்கு ஏதாவது நடந்துடக்கூடாது, ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு நினச்சி அவங்க அரசாங்க விடுதியில் கொண்டாந்து சேர்த்துருக்குறாங்க. அந்த குழந்தை சேர்ந்து 5 நாள் தான் ஆகுது, வெறும் 5 நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஏதோ ஒரு கவர்மெண்ட் லீவ் வந்துச்சுல்ல, அப்போ அங்கே இருந்த அந்த 120 பசங்களில் 119 பசங்க அவங்க சொந்தக்காரவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லீவில் போயிடுச்சுங்க. இந்த குழந்தைக்கு போக்கு இடம் கிடையாது. ஏன்னா அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க, அப்பாவும் இல்லை, சொந்தக்காரவங்க யாரும் அதை பார்த்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஒரு ஆதரவு தேடி, நல்ல எதிர்காலத்தை தேடி, நல்ல படிப்பை தேடி அடைக்கலமாக வந்த ஒரு குழந்தை. அந்த விடுதி வாட்ச்மேன் அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட 2 காலை உடைச்சு, அநியாயமாக இருக்குது தெரியுமா? தாங்க முடியல மனசுக்கு. அந்த குழந்தை எவ்வளோ நரக வேதனையை அனுபவிச்சிருக்கோம். அந்த விடுதிக்கு வார்டன் இருக்கிறாங்களாம். அந்த வார்டன் லீவில் போயிருந்துச்சா என்னன்னு தெரியல. அந்த அம்மா வந்து நான் 2 நாளாக சாப்பிடலன்றதை பெருசாக சொல்கிறாங்க, மயக்கமாக வருதுன்றாங்க. அடி, உன் குழந்தையா இருந்தால் நீ அந்த மாதிரி விட்டுட்டு போயிருப்பியா? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஒரு சாப்பாடு தேடி, ஒரு தூங்குறதுக்கு ஒரு இடம் தேடி, ஒரு படிப்பை தேடி வாழ்கிறதுக்காக வந்துச்சு அந்த விடுதிக்கு. அரசாங்கம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, அனாதைங்களுக்கு உதவிகள் செய்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலையை கொடுத்து சம்பளத்தை வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு வேறு என்ன வேலை? அந்த குழந்தைய பாதுகாப்போட உன்னோட பிள்ளையா இருந்தால் நீ அந்த மாதிரி விட்டுட்டு போயிருப்பியா? அந்த ஆள் ஒரு 50 வயசு கிளம் நாய், வெறி நாய், அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணுறேன்ட்டு அது 2 காலையை உடச்சிட்டே, அந்த குழந்தைய ஆதரவு இல்லாமல் இருக்குடா. அந்த குழந்தைய 2 காலையுமே உடச்சிட்டிங்கன்னா அது எப்படிடா பிழைக்கும்? எப்படிடா வாழும் அது? இங்கே வந்து சேர்ந்தது அதோட பாவமா? வாழ்க்கையை தேடி வந்தது பாவமா? படிப்பை தேடி வந்தது பாவமா? இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, என்ன அப்படி உங்களுக்கு வெறி வருது? கவர்மெண்ட்டில் எவ்வளோ தண்டனைகள் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி போக்சோன்றாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தண்டனை கிடச்சிச்சு, எத்தனை பேர் அனுபவிக்கிறான் அந்த தண்டனை தெரியல. என்னை கேட்டால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அப்போல்லாம் வந்து ஆடுங்க எல்லாம் வளர்க்குறவங்க காய அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் அது வந்து பெண் துணையை தேடாத அந்த மாதிரி செஞ்சால். இந்த மாதிரி நாய்ங்களுக்கு செஞ்சால் என்ன? இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா என்ன? நீ அது இருக்கிறதுனால தானே உனக்கு குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நீ பண்ணுற. அப்போ அதவே உன்னை பண்ணிட்டா நீ அதுக்கப்புறம் எவக்டடா போவ? அந்த குழந்தையோட நிலைமையை யோசிங்க. அந்த குழந்தை இனிமேல் என்ன பண்ணும்? அது கால் சரியாகுமா, ஆகாதா? அதுக்கு சத்தான உணவு கிடைக்குமா, கிடைக்காதா? அதை நடக்க வைப்பாங்களா, முடியாதா? இது எதுவுமே தெரியல. அதை பற்றி யோசிக்கிறதுக்கு என்னால் முடியல. அதை யோசித்தா எனக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது. தயவுசெய்து இந்த மாதிரி ஆண்கள் யாராவது இருந்தீங்களா, கொஞ்சமாவது திருந்துங்க. இந்த மாதிரி குழந்தையோட வாழ்க்கையை வீணாக்காதீங்க. இதனால தான் அந்த காலத்தில் கருவிலே எல்லாத்தையும் அழித்தாங்க. பொம்பளை பிள்ளை பிறக்கவே கூடாதுன்னு அழித்தாங்க. திருப்பியும் நம்ம மக்களை அந்த நிலைமைக்கு கொண்டு போயிடாதீங்க.